ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி காலத்திலேயே தடை வந்தாலும் கடைசி நேரத்தில் இடைக்கால உத்தரவு வாங்கி விளையாட்டை நடத்தினாங்களாம். இப்பவும் அதே போல வாய்ப்பு இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. தலைவா, ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரிய விளையாட்டு, மத நம்பிக்கை தொடர்பானதுன்னு கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு தமிழக அரசு வாதம் செஞ்சாலும் உச்ச நீதிமன்றத்தில் எடுபடலையா சொல்லிக்கிட்டாங்க. முல்லப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜல்லிக்கட்டு போட்டியோட தான் நடக்கும்னு எப்பவும் போல இப்பவும் மத்திய அமைச்சர் பொன்னர் பேட்டி மேல பேட்டி கொடுத்தது பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்குதான். பேச்சா கிடக்கு. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் பாஜக தலைவர் தமிழிசை இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தி காட்டுவோம்னு சொன்னது மதுரை திருச்சி பக்கத்துல நம்பிக்கையை கொடுத்திருக்குதான். மத்திய அரசும் அதுக்கான வேலைகளை செய்யறாங்களாம். ஐயா பேசிக்கிட்டாங்க. ஐயா, குளிர்கால கூட்டத்தொடர்ல ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்துருவோம்னு மத்திய அரசு சார்பில் ஆலோசனை நடந்திருக்குதான். அதிமுக ஆதரவோட சட்டமாக வாய்ப்பும் உண்டா பேசிக்கிட்டுதாங்க. ஐயா, ஜல்லிக்கட்டு மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தா பாஜக சார்பா அமைச்சராக இருக்கும் மேனகா காந்தியும் இன்னும் பலரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே, அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு கட்சிக்குள்ளேயும் ஆலோசனை நடக்குதுங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, ஜல்லிக்கட்டு போட்டி நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கலனா மதுரை பகுதி மக்களை சமாதானப்படுத்த சுப்பிரமணிய சுவாமியை வச்சு மதுரையில கூட்டம் போட ஒரு திட்டம் இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை போட்டதுக்கு யாரு காரணம்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்க, தடையை உடைக்க என்ன செய்யணும், போட்டி நடத்த என்ன வழின்னு அரசியல் கட்சிகளும் தெளிவான முடிவுகளை எடுக்கலையா பேச்சா கிடக்குது. ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து போராட்டம் நடத்தவா, சட்டப்பூர்வமா மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தோட கதவை தட்டவான்னு யோசனை செய்யறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, 3 வருஷமா நடத்தாதான் ஜல்லிக்கட்டை அப்படியே ஒத்தி வச்சா கடைசியில போட்டியே இல்லாம போயிடும்னு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அதிர்ச்சியில இருக்காங்களாம். கடைசி வரைக்கும் பொறுங்கன்னு அரசு சார்பில் நம்பிக்கையான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களாம் பேசிக்கிட்டுதாங்க. ஐயா.